என்னது குண்டிகள் இருக்கா? புண்ணு ப்ரோ. இதுக்கு நான் கொடுத்த பிரைஸ் வந்து என்னோட 5 வருஷம் என்னோட யூனிவர்சிட்டி வாழ்க்கை, அப்புறம் மைசெல்ஃப்லாம் போச்சடா போச்சு. விசாரிக்கும் போதுதான் ஏற்கனவே வேற ஒரு ஸ்கூல்ல ஏதோ ஒரு பையன் நோண்டிட்டானா அவனை அரைஞ்சிட்டு ஸ்கூலை மாத்தி விட்டுருக்காங்க. ஜூனியர்ல யார்ட்டாச்சும் நான் பேசும்போது, ஏன் அந்த பிளேட் என்ன அவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்க, நான் பேச ஆரம்பிச்சா அவள் அழுந்துரும். இல்லடா அது தண்ணி கண்ணுல தண்ணி ஸ்டாக் மாதிரி வச்சிருக்கா, ஆரம்பிச்சிட்டேன் இந்த பட்டனை தட்டினா தண்ணி வந்துடும். அழுகும் போது நம்மளால லாஜிக்காவும் பேச முடியாது. நானும் எமலதான் தப்பு அந்த செமஸ்டருக்கு அந்த பிடி பிடிஎம் காசு அப்படியே எடுத்துட்டு போய் வெட்டினரி டாக்டர் செலவு பண்ணிட்டாங்க எல்லாத்தையும். கடைசியில அந்த பப்பி செத்து போயிடுச்சு. பப்பியும் போச்சு, கையில அந்த காசும் போயிடுச்சு. நான் வந்து ஒரு 3-4 மாசமா உங்ககிட்ட ஃபேக்காக நடந்துட்டு இருந்தேன். கடைசியில் அவன் தான் ப்ரோ எனக்கு பெரிய அப்பாவை பத்தி. நீங்க வேற காதலா எனக்கு தெரியுங்க, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க எங்கடா ஸ்பாட்டிஃபைல வர மாட்டேதுன்னு. நான் இப்பயே சொல்றேன், இது வந்து ஒரு ஸ்பாட்டிஃபை எபிசோட் இல்ல, இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஜஸ்ட் ஆன் யூடியூப் எபிசோட். ஏன்னா வந்து இது விஷுவலாக உங்களுக்கு நிறைய விஷயம் நாங்கள் பண்ணுறோம், அதனால நாங்கள் வந்து ஸ்பாட்டிஃபைல வேணாம், இது வந்து ஒரு யூடியூப் ஷோவாக செம்மையாக இருக்கும். அதே நேரத்தில் நிறைய பேர் இந்த காதல் கதைலாம் வந்து உங்கள் ஃபேமிலியோட பார்க்குறீங்க, இல்லாரே உங்கள் பார்ட்னரோட பார்த்துட்டு நீ இந்த மாதிரி பண்ணுறியான்னு கேட்குறீங்கன்னு நல்லா தெரியுது. டேய் எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க, எனக்கு எண்டே கிடையாதுடா. நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்றீங்க, ஜீவன் கமெண்ட்ஸ் படுறா, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். டேய் பரமா படிடா, ஒழுங்கா படிடா. போன எபிசோட்ல one of the top comment, Vishalini Krishnan, Jeevan, you're traumatizing the singles out there with even getting a chance to experience love. I lost my hope, man. விஷா இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து ஒரு காஷனரி டேல் தான். நீங்க வந்து காது கதை வந்து சும்மாரி சொன்னா நான் என்னங்க பண்றது? நந்தினி நானா சொல்லியிருக்காங்க, காதலா ஓ கள்ள காதலா. அதாங்க நானும் கேட்குறேன். நிறைய பேர் இந்த மாதிரி காதல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் நான் எங்க சார் போவேன். அதே நேரத்தில் உங்களுக்கு யாராச்சும் காது கதை இருந்துச்சுன்னா மறக்காம லிங்க்ல உங்க கதையை சப்மிட் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு ஃபோன் அடிப்போம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இந்த வாரம் காதல் கதை ஒரு புனிதமான கதைன்னு எடிட்டர் சொல்லியிருக்காரு. Let's roll the title cards. இதையாவது நம்புவியா? I love you. ஸோ இந்த வாரம் வந்து நம்மளுக்கு ஒரு காலர் இருக்காங்க. யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ காலர்ல நான் ஜீவன் பேசுறேன். அங்க யார் பேசுறது? ஹாய் ப்ரோ, இந்த பக்கம் சிவா பேசுறேன். சிவா. ஸோ எனிவே சிவா, உங்களுக்கு வந்து ஒரு புனிதமான காதல் கதை ஏதாச்சும் இருக்கா? இது புனிதமான காதல் கதை தான். ஆனா இதை நான் காதல் கதைன்னு சொல்றதை விட எனக்கு நான் கத்துக்கிட்ட ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு லெசன் ப்ரோ. எக்ஸ்பென்சிவான லெசனா? ஆமா ப்ரோ. இதுக்கு நான் கொடுத்த பிரைஸ் வந்து என்னோட 5 வருஷம் என்னோட யூனிவர்சிட்டி வாழ்க்கை, அப்புறம் மைசெல்ஃப்லாம். போச்சடா போச்சு. அவங்க வந்து ஆக்சுவலி நானும் அவங்களும் சேம் ஃப்ரம் தி சேம் டவுன். அவ்வளோ க்ளோஸா தெரியாது. இந்த செகண்டரி ஸ்கூல் டைம்ல எல்லாம் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் எல்லாம் போவாங்க தெரியுங்களா, இந்த கல்ச்சரல் நைட்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. பட் இது வந்து யூஸ்வலி இந்த தமிழ் போட்டி, டிபேட், எஸ்ஏ எழுதுறது, இந்த மாதிரி போட்டிக்கெல்லாம் அடிக்கடி போவோம். ஸோ இந்த மாதிரி காம்படிஷன்ல போகும்போது அவங்க வந்து இந்த நீங்க ஒரு ஸ்கூல் போறீங்கன்னா அந்த ஸ்கூல் பிள்ளைங்களை வச்சு ஸ்டார்டிங்ல டான்ஸ் ஆடுவாங்க. அதுல முன்னுக்கு ஒரு பிள்ளை ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்க்க கொஞ்சம் அழகா இருந்துச்சு. நீ தானே பொண்ணு வசந்தவன், அப்படியே அந்த சீனை சொல்ற? ஸோ எனக்கு அந்த பிள்ளைய பார்த்துட்டு பார்க்க கொஞ்சம் அழகா இருக்குன்னு சும்மா போயிட்டு பேசினேன். ஹாய், நான் இந்த ஸ்கூல்ல இருந்து வரேன், உங்க பேரு என்ன, நல்லா ஆனீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நல்லா தான் பேசிச்சு அந்த பிள்ளையும். ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நல்லா பேசிட்டு இருக்கும்போது போன் நம்பர் தான் ப்ரோ. போன் நம்பர்லாம் கேட்டியா? வெறும் போன் நம்பர் தான் கேட்டேன். வெறும் போன் நம்பர் கேட்டியா? இன்ஸ்டாகிராம் கேட்கறதே இந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீ நேர பேர் போன் நம்பர்லாம் கேட்டிருக்க? ஆக்சுவலி இது வந்து நான் இப்போ செகண்டரி ஸ்கூல் டைம் அரௌண்ட் 2015 something. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். How old are you this year? I'm 26 now. அப்போவே நீ அவ்வளவு தைரியம் வந்து போன் நம்பர் தான் கேட்க முடியும், ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல இல்ல. பட் ஓகே, வெல் டன். கேட்டதுக்கு அரைஞ்சிருவேன் ஓடிடுவேன். ஆமா ப்ரோ, போன் நம்பர் கேட்டதுக்கு அரைஞ்சிருவேன் ஓடிடுவேன். அப்புறம் விசாரிக்கும் போதுதான் ஏற்கனவே வேற ஒரு ஸ்கூல்ல ஏதோ ஒரு பையன் நோண்டிட்டானா அவனை அரைஞ்சிட்டு ஸ்கூலை மாத்தி விட்டுருக்காங்க. நம்மளோட நம்பர் கேட்டா அடுத்த எனக்கு தான் தெரிஞ்சிருச்சு. 5 வண்ண பூவே. This girl actually slapped the guy for asking the numbers. Yeah. What the fuck is this girl psychotic or what?
பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்கேன், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். உனக்கு அந்த மாதிரி கிங்கோட பொண்ணு ஸ்லாப் மீ டேடி அந்த மாதிரி ஸ்லாப் மீ மாமின்னு சொன்னா தான் உனக்கு பிடிக்கும் போல இருக்கு. இப்போ ஃபோன் நம்பருக்கு யாரும் அங்கேயும் ஓடிடு. இந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும். யார் சாமி இவன்? அதுக்கப்புறம் வந்து நான் செகண்டரி ஸ்கூல் முடிச்சு when I came to university, என் கூட செகண்டரி ஸ்கூல் படிச்சு இன்னொரு ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணாங்க. டேய் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளை வந்து இந்த இன்டேக்ல யூனிவர்சிட்டிக்கு வருதுன்னு. யூஎஸ்ஏவா? யா ஓ பின்னாங்களா? யா பின்ன ஒரு ஐலண்ட் லவ் ஸ்டோரி. ஓ லவ் ஐலண்டா? ஓகே சொல்லுங்க. இது லவ் ஐலண்ட் கதை. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஸோ இந்த மாதிரி சொன்னோன்னே ஓகேவா சரி வரட்டும். ஏன்னா நான் அப்போ வந்து நான் யூனிவர்சிட்டியே 1 year ஆச்சு. ஸோ அந்த செகண்ட் இயர் தான் கணக்கு நான் சீனியர். செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் ஏன் கண்ட்ரோலுக்கு வந்தது? செமஸ்டர் ஸ்டார்ட் பண்ணுங்க, அவங்க இன்டர்வியூக்கு வராங்க, நீ போய் பாரு அப்படின்னு. சரி நானும் ஓகே நான் போய் பாக்குறேன். போய் பார்த்தா அன்னைக்கு அந்த அரைஞ்சிரும்னு சொன்னிச்சு அதே பிள்ளை. ஓ இந்த வாட்டி போயிட்டு கைய கூட கொடுக்கல. அவங்க கை நீட்டும் போத வணக்கம் என்னடா பண்ணா வணக்கம் வைக்கிறானாச்சி. இவ்வளோ கீழே அறிவி வைக்கிறான். ஆக்சுவலி அது ஒரு செம்ம ஒரு கைய கொடுத்துருவேன். சர்படி. ஹலோ எப்படி இருக்கீங்க? வணக்கங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அவங்க வந்ததுக்கு அப்புறம் செமஸ்டர்லாம் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃப்ரெஷ்மன் டேன்னு ஒரு ஈவென்ட் சேர்ப்பாங்க. புதுசா வந்தவங்க எல்லாம் உட்கார வச்சு அறுத்திட்டு இருப்பாங்க. என்ன தருத்துட்டு இருப்பாங்க? கதை சொல்லி இருப்பாங்க ப்ரோ. கதை சொல்லி உங்க வாழ்க்கை மாறிடும் எல்லாம் என்னமோ சொல்லி இந்த மாதிரிலாம் ஆசை காட்டுவாங்க. உனக்கு தான் வாழ்க்கை மாறிச்சுல? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. ஸோ அப்போ நான் இந்த பிள்ளையை பார்த்துட்டு சரி ஈவென்ட் முடிச்சுட்டு சாப்பிட போகலாம். ஸோ டின்னர் வெளியே போனோம் 2 பேரும். ஸோ நீ அந்த பொண்ணு வெளியே கூப்பிட்டியா இல்லை அந்த பொண்ணு தான் ஒன்று வெளியே கூப்பிட்டா? நான் தான் கூப்பிட்டேன். அறவாங்களா? அறவாக இல்லை. ஸோ ஃபோன் நம்பர் கேட்டு தான் அறவணும். சாப்பிட்டியான்னு கேட்டால் அறவலாது. அப்படியே அது ஒரு அக்கறை பாசம். ஓ அது அக்கறை பாசம். சத்தியமா சொல்லு. போகும்போது கேட்டேன் எப்படி இருக்கு, லைக் இன்ஸ்டன்ட் 1 month கிட்டாச்சு. நான் ஓகே ஒன்று அது ஒரு மாதிரி அழுவாத குறையா இல்லை எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. ஏன்னா அது கேரக்டர் எப்படின்னா வீட்லயே இருந்து வீட்லயே வளர்ந்த பிள்ளை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரும்போது பயந்துட்டேன். ஐயோ எல்லா பிள்ளையும் வீட்லயே தான் வளரும். உண்மையா சொன்னேன். அப்புறம் ஒரு மாதிரி பார்க்க போகாம இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ எனக்கும் இந்த கொஞ்சம் புதுசா இருக்கும்போது கொஞ்சம் நானும் ஸ்ட்ரகிள் பண்ணலாம். சரி ஏதாச்சும் ஹெல்ப் வேணா என்கிட்ட கேளு அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் நான் நிறைய ஹெல்ப் பண்ணேன். லைக் அவங்க கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்றது, பிடிபிடி அப்ளை பண்ண ஹெல்ப் பண்றது. இப்போ சில கோர்ஸ்க்கு வந்து லெக்சரர் அவங்க சூஸ் பண்ணணும். ஸோ எந்த லெக்சரர் ஓகே வரும் கொஞ்சம் விசாரிச்சு இந்த மாதிரி நான் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அது இந்த காலேஜ்லயே ஒரு அட்வைசர்னு வச்சிருப்பாங்களே, அந்த வேலையை என்ன நீ பண்ற? இல்லை நீ காலேஜ்ல போய் வேலை செஞ்சிருந்தோம் உனக்கு காசாச்சு கிடைச்சிருக்கல? வாஸ்தவமான கேள்விதான். இந்த மாதிரி லாஜிக்கான கேள்வி கேட்கக்கூடாது, எனக்கு பதில் தெரியாது. கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி மாமா, பதில் சொல்றதுதான் கஷ்டம். சொல்லி பார்த்தாதான் தெரியும். நிறைய இடத்துக்கு வெளியில ஒன்னா போவோம் சாப்பிட போறது அந்த மாதிரி. ஏன்னா அதுக்கு அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸும் இல்ல. ஃபோன் நம்பர் கேட்கறவன் அரைஞ்சிட்டு இருந்தான். யாவன் தான் ஃப்ரெண்டா இருக்கும். ஏய் நீ அட்ரி செல்லும். ஸோ இந்த மாதிரி இலைப்பா பண்றது அப்போ நிறைய பேசுவோம்ல. அப்போ நிறைய பேச எங்க 2 பேருக்குள்ள நிறைய ஒரு எப்படி சொல்றது அப்படியே ஒரு பாண்ட் கிரியேட் ஆகும். பேச பேச பாண்ட் கிரியேட் ஆயிருச்சா? என்ன மாதிரி பாண்ட் சார்? சார் எனக்கும் ஒரு லேடிக்கும் ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு லைட்டா தெரியும் அதுக்கு என் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஒரு க்ரஷ் இருக்குன்னு. ஆனா நான் நேரா போய் அதுக்கு எதுவுமே கேட்கல. ஏன்னா இப்ப நான் பாட்டுக்கு பெரிய பருப்பு மாதிரி உனக்கு என் மேல க்ரஷ் இருக்குன்னு தெரியும், எனக்கும் உன்னை பிடிக்கும்னு சொன்னா அப்படியே நான் ஒன்னும் இல்லையே சொல்லிட்டு அசிங்கமா போயிரு. என்ன மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். ஸோ ஆனா நான் எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கல. கேம்பஸ்ல இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ரொம்ப பெரிய அடிதால. ஆனா என்னன்னா நான் சும்மா அரக்கஸ்ல ஒரு பொட்டி போய் விழுந்தேன். என்னோட கால்லாம் ரொம்ப தேஞ்சிருச்சு. ஸோ நான் ஒரு 3 நாள் என்சில இருந்தேன். அந்த 3 நாளும் அதோட ஹாஸ்டல்ல இருந்து அது நடந்து வந்து என்னோட எஸ்எம்எல் அதான் டைப் பண்ணி கொடுக்கும், சாப்பாடு ஊட்டி விடுறது. சாப்பாடுல ஊட்டி விடுச்சா? அம்மா என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. ஸோ அது மட்டும் இல்லாம என்னோட அந்த புண்ணு கழுவுறது இதெல்லாம் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாமே. என்னது குண்டிகள்? புண்ணு ப்ரோ புல்லா? புண்ணு புண்ணா டே எனக்கு இன்னும் பூளு கழுவு இருக்குன்னு கேட்டு வச்சுடா. ஒழுங்கா சொல்றா. பூளு கழுவுறது எதுக்கு அந்த பிள்ளை ஹெல்ப் பண்ணுது? புண்ணு கழுவும் போது என்னாச்சு? புண்ணு கழுவும் போது என்னாச்சு? ஸோ இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணும். எனக்கும் கொஞ்சம் லைட்டா பிடிச்சிருந்துச்சு தான். ஆனா ஸ்டில் 2 பேருமே கான்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன நினைச்சிருந்தேன்னா ஃப்ளோல போட்டோம். இது இங்கதான் போய் முடியும்னா அங்கதான் போய் முடியும், இல்லைன்னா இல்ல. அது நம்ம தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கிடைக்கிறது கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. தெரியுது நீ மூடு. நாள் வந்து வெளியில போயிருந்தோம் சாப்பிட போகும்போது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு சீரியஸான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ரிலேஷன்ஷிப்னா எப்படி, அதுக்கு எந்த மாதிரி பையனை பிடிக்கும், இந்த மாதிரிலாம் அதேதான் சொல்ல ஆரம்பிச்சு. பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அழுவ ஆரம்பிச்சு. என்ன நல்லா தானே பேசிட்டு இருந்தேன், ஏமா திடீர்னு அழுதுகிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா எனக்கு வந்துட்டு சொல்றதுக்கு பயமா இருக்கு. வாழ்க்கையில பயம் இருக்கணும்,
ஆனா பயமே வாழ்க்கை ஆயிடக்கூடாது. I just want to say ஏதாச்சும் ஒரு பொண்ணு வந்து உன்கிட்ட பேசும்போதே லைக் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லும் போதே நடுநடுவில் அழுந்துட்டே இருக்குச்சுன்னா ஆக்சுவலி ஷி இஸ் வெரி இமோஷனலி அன்ஸ்டேபிள். தட் மீன்ஸ் ஷி டசன்ட் நோ ஹவ் டு கண்ட்ரோல் எமோஷன். நீ அந்த மாதிரி பொண்ணுங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்பப்போ எது ட்ரிகர் பண்ண தெரியும். என்னப்பா பண்ண சொல்ற முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளாடுறான்ப்பா. ஓகே, லெட்ஸ் கெட் இன் தி ரிலேஷன்ஷிப். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆனா நான் என்ன பண்ணேன், Just asking, did you all like, you know, when you confessed, did you kiss her? நோ. அசையாத மரம் ஒன்று உயிந்தது கீழே. அது பாட்டு அழுதுட்டு இருக்கு. நீ சரி நம்ம ரிலேஷன்ஷிப்ல போறோம், நீ அழுவாதன்னு சொல்லி வச்சிருக்க. அப்படி நான் தோல்மேல கையெல்லாம் போட்டு அப்படியே சமாதானப்படுத்திட்டு நான் இருக்கேன் பாத்துக்கலாம். I just want to say that's the worst time to get into a relationship with anyone. நான் வந்துட்டு என்ன சொன்னேன்னா, யூ நோ மீ அஸ் அ ஃப்ரெண்ட், பட் நம்ம ரிலேஷன்ஷிப்ல போறோம்னா என்னோட பர்சனல் பத்தி தெரியணும், என் ஃபேமிலி பத்தி எல்லாம் உனக்கு தெரியணும். ஸோ நான் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன், இனிஷியலாவே நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இஃப் இதெல்லாமே உனக்கு ஓகேனா we can continue the relationship, இல்லைன்னா I can understand like we can just be friend அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் என் ஃபேமிலி பத்தி சொன்னேன். What she told was, இல்ல பாத்துக்கலாம், ஐ நோ லைக் எனக்கும் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, பட் we can manage together. இனிஷியலா நல்லா போயிட்டு இருந்தது. நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க தெரியுமா, ஒரு பிள்ளை வந்து பேசுறதுக்கு நடுவில் அழுந்துச்சுன்னா she is mentally unstable. I didn't say she's not. She's emotionally unstable. Mentally விட்டா கிறுக்கு நாச்சி வாங்கி போட்டுருக்கு. தேவையில்லாம ஓவர் திங்க் பண்றது, வேற ஏதாவது பிளேட். நான் என்னோட ஜூனியர்ல யார்ட்டாச்சும் நான் பேசும்போது, ஏன் அந்த பிளேட் என்ன அவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்க, அப்பப்போ எப்பயாச்சும் எங்கேயோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், வந்து என்கிட்ட உட்காந்து அழுதுகிட்டே இருக்கும்போது எனக்கு பயமா இருக்கு, நான் விட்டுட்டு போயிருவேன். எனக்கு நீ கிடைச்சதே பெருசு, இதுல நான் அவனை விட்டுட்டு இன்னொரு போயிட்டேன். ஆனா உன் மனசுல நான் அவ்வளவு பெருசா நினைச்சிருக்க பத்தி எனக்கு பார்த்து நான் பெருமைப்படுறதா, இல்ல நீ அழுவுறீன்னு அவனை சமாதானப்படுத்துறதா? அவஸ்தப்பட்டுடா சாரி. Actually, a lot of girls don't know. Like guys, right? When they get girlfriends, right? For them, right? The girl கிடைச்சதே நம்மளுக்கு பெரிய விஷயம்டா, இது மெயின்டைன் பண்றதே கஷ்டம் நிறைய பேர் யோசிச்சு இருக்கிறாங்க. ஏமாந்துடாதீங்க, பி கேர்லெஸ். பட் ஸ்டில் நான் அவங்க கூட இருக்கும்போது ஐ ட்ரை டு பி as much patient. நான் அது அழுவுதா ஏதாவது சொல்லிட்டுதா நான் எவ்வளவு முடியுமோ ஐ ஜஸ்ட் ட்ரை டு எக்ஸ்பிளைன் லாஜிக்கலி. ஏதாச்சும் இஷ்யூ வரும்போது அது என் மேல தப்பே இருக்காது ப்ரோ. நான் பேச ஆரம்பிக்கும்போது நான் பேச ஆரம்பிச்சது அது அழுந்துரும். இல்ல அது தண்ணி ஸ்டாக், கண்ணில் தண்ணி ஸ்டாக் மாதிரி வச்சிருக்கா, ஆரம்பிச்சிட்டேன், இந்த பட்டனை தட்டினா தண்ணி வந்துடும். அழுவும் போது நம்மளால லாஜிக்காவும் பேச முடியாது. நானும் என் மேலதான் தப்பு, என் மேலதான் தப்பு, நான் தான். நான் அப்போ வந்து பார்ட் டைமா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ இட்ஸ் லைக் கரெக்டா இருந்துச்சு, லைக் இருக்கிற பிட்வீன் ஐ ட்ரை டு டைம் கொடுக்க பட் முடியல. ஸோ இந்த இஷ்யூ கொஞ்ச நாள் போய்கிட்டே இருந்தப்போ பிகேபி வந்து கொஞ்சம் லொங்கா பண்ணிட்டாங்க. சரி நீ தான் இங்க கேம்பஸ்க்கு வர முடியாது, நான் உன் வீட்டு வரேன். ஸோ ஐ ஸ்டார்ட் கோயிங் டு ஹவுஸ். அடிக்கடி போவியா? எதுக்கு? சும்மா போயிட்டு அவங்க அம்மா ஜோக்கா சமைப்பாங்க. அசையாத மரம் ஒன்று உயிந்தது கீழே. Meanwhile, பாய். பிகேபி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க she already came back to campus. ஸோ வந்துட்டாங்க. இப்போ வரும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அப்பாடா இந்த லாங் டிஸ்டன்ஸ் சொல்லலாம் இனிமே இல்லை. வந்த கொஞ்ச நாள்ல என்னாச்சுன்னா, இவங்களுக்கு வந்து பப்பீஸ்னா ரொம்ப பிடிக்கும். ரோட்ல ஏதாவது பப்பீஸை பார்த்தாலும் கொண்டு வந்து வீட்டில் வச்சு வளர்த்துக்கும். நாய்க்குட்டிலாம் ரொம்ப பிடிக்கும்ல. அந்த நேரம் பார்த்து அவங்க வீட்டில் வளர்த்த ஒரு பப்பி வந்து என்னமோ உடம்பு முடியாம போயிருச்சுன்னு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிடிபிடிஎன் காசு அந்த ஒரு செமஸ்டர் பூரும் இல்ல, அந்த செமஸ்டருக்கு பூந்து அந்த பிடிபிடிஎன் காசு அப்படியே எடுத்துட்டு போய் வெட்டினரி டாக்டர்கிட்ட செலவு பண்ணிட்டாங்க எல்லாத்தையும். கடைசியில அந்த பப்பி செத்து போயிருச்சு. பப்பியும் போச்சு, கையில அந்த காசும் போயிருச்சு. I'm really sorry for the puppy. ஆனா படிக்க வேண்டிய காசு எடுத்து ஒரு நாய்க்குட்டிக்கு சொல்லி நாய்க்குட்டி செத்து போயிருச்சு. அப்புறம் இப்போ இருக்கிற காசெல்லாம் போச்சு. ஸோ she didn't have any money. எனக்கு எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் தான். லைக் கேம்பஸ்குள்ளேயே இருக்கிற கடை தான். நாங்கள் சூப்பர்வைசரா வேலை செஞ்சேன். எனக்கு ஒரு 1500 கொடுத்துட்டு இருந்தான் சம்பளம் மாசம். ஏன்னா படிக்கிற டைம்ல 1500 பெரிய கஷ்டம். பிடிபிடின்னு வருது, இந்த காசு வருது, நம்ம தான் ராஜா. கூத்தடிப்போம். கூத்தடிப்போமா? நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. நெக்ஸ்ட் 6 months வந்து நீ என்ன அவங்க என்ன சொன்னாங்க, நான் வீட்டுக்கு போறேன், நான் வீட்டுல இருந்து படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கஷ்டம், ஏன்னா எல்லா கிளாஸுமே அவங்களுக்கு ஒன்லைனும் கிடையாது. சில கிளாஸ்க்கு அது மறுபடியும் பின்னாக்கு வந்துட்டு போகணும், தலைவலி. பரவாயில்ல நீ கேம்பஸ்லேயே இரு, நெக்ஸ்ட் இந்த செமஸ்டர் ஃபுல்லாக எக்ஸ்பென்சஸ் ஃபுல்லாக நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. எக்ஸ்பென்சஸ் நீ பாத்துக்கிறியா? அதுக்கு அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க?
அவங்களுக்கு கொடுத்தாங்க தான், பட் அவங்களால அவ்வளவு இது கொடுக்க முடியல. ஏன்னா அவங்க எல்லா ப்ராஜெக்ட்லாம் வெளியில போறோம். இந்த மாதிரி வெளியில போனா கண்டிப்பா செலவு நிறைய வரும். ஆனா பரவாயில்ல, அவங்க கொஞ்சம் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் வேற. நம்ம தான் ஒருத்தே படிக்க மாட்டோம், அதாச்சும் நல்லா படிச்சுட்டு வச்சுட்டு ஓகே நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு. எப்படின்னா வந்து என்னோட ஷெட்யூல் இப்படிதான் இருக்கும். காலையில இருந்து மத்தியானம் 3-4 மணிக்கு கிளாஸ் போவேன். ஆஃப்டர் 3 ஐ கோ டு தி ஒர்க். ஐ வில் பி அட் தி ஷாப் until 11 o'clock. சம்பளத்துல பாதி அதுக்கெல்லாம் போகும். நான் சம்பளம் வரும்போதே நான் அக்கௌண்ட்ல காசு போட்டு விட்டுருவேன். நானே எனக்கு சூனியம் வச்சுக்கிட்டது என்னன்னா, இந்த மாதிரி வேலை செய்யறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் ஒழுங்கா படிக்கல. ஐ ஹவ் எக்ஸ்டெண்ட் மை டிகிரி ஃபார் 1 year. Yeah, fair enough. At the same time தான் வந்து அவங்க இன்டர்ன்ஷிப் செய்யறேன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஸ்டேட் போனாங்க. இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த டைம்ல வந்து அவங்களோட எக்ஸ்பென்ஸ் அவங்களே பாத்துக்கிட்டாங்க. எந்த டைம்ல வந்து என்னால அவங்களுக்கு அவ்வளவா டைம் கொடுக்கவோ கால் பண்ணி பேசவும் முடியல. ஒன்னும் பண்ண முடியல. இது கொஞ்ச நாள் இப்படி இஷ்யூவா போயிட்டு இருக்கும்போது she come and talk to me about a boy, ஒரு பையன். ஓகே, இந்த பையன் என்னன்னா அதோட காஸ்மேட்டோட கூட்டாளி. 2 பேர் வந்து ஒரே இடத்துல லைக் சேம் பில்டிங் பட் டிஃபரெண்ட் ஆபீஸ் லைக் தட். ஒரு வாட்டி என்கிட்ட என்ன சொன்னுச்சுன்னா, அந்த பையன் நல்லா பேசிட்டு இருக்கான், சாப்பிட வெளியில போலான்னு கூப்பிட்டான் அப்படின்னு. நான் எந்த அளவுக்கு ஒரு மட்டி தவுக்கலனா, வெளியில போறியா, ஓகே நல்லதுல, குட், யூ ஆர் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் கோ மேக் சம் ஃப்ரெண்ட்ஸ். Actually is nothing wrong. நீ சொன்னது தப்பே இல்ல. கடைசியில் அவன் தான் ப்ரோ எனக்கு பெரிய அப்பாவை பத்தி நீங்க வேற. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். லைக் நான் ஒரு கட்டத்துல எப்படின்னா, நீ வெளியில போறதை ஏன் என்கிட்ட பெர்மிஷன் கேட்கிற? லைக் யூ டோன்ட் நீட் டு ஆஸ்க் ஃபார் பெர்மிஷன் ஃபார் மீ. அவ்வளவு நம்பிக்கை? ஓகே ஓகே, நீ நம்பிக்கையோட ஆகுது. ஒரு 6 மாசம் கழிச்சு ஜூலை ஆஃப் 2024 சம்திங் லைக் தட், she called me and she said, நான் பினாங்க்கு வரேன், நான் வந்துட்டு கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. ஓகே வா, நான் ரெண்டல் ரூம் இருக்கு, நீ எங்க ஸ்டே பண்ணிக்கிறேன் கேட்டப்ப, இல்ல நான் ஒரு இவெண்ட்காக வரேன், நான் ஃப்ரெண்ட் கூட ஸ்டே பண்ணிக்கிறேன். ஓகே சரி புரிஞ்சு போச்சு. ஆஃப்டர்நூன் போல எனக்கு கால் பண்ணி வெளியில போலான்னு சொல்லிட்டு, சரி நானும் ஓகே சாப்பிட போலான்னு சொல்லிட்டு நான் போனேன். she told like, சிவா இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஹோல்ட் பண்ணிக்கலாமா? இது என்ன பைப்ல வர தண்ணியா? இல்ல இது என்ன பைப்ல வர தண்ணியாமா? வேணானா பைப் அடைச்சிட்டு வச்சுக்கிறதுக்கு. ஆராய்ச்சி முக்கியமானடா, முதல்ல கைய வச்சு அடடா. அது என்ன சொன்னுச்சுன்னா, லைக் இல்ல இப்ப எனக்கு கொஞ்சம் நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கு. ஏன்னா அந்த டைம் வந்து அவங்க அப்பா ஏதோ உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. ஃபேமிலி இஷ்யூஸ்லாம் இருக்கு. இதுக்கு நடுவுல வந்து என்னால இந்த ரிலேஷன்ஷிப்பை இது பண்ண முடியுமான்னு தெரியல. நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா? நான் என்ன சொன்னேன், சரி பரவாயில்ல, இப்ப இதை பத்தி பேச வேணாம், மண்டை சரியில்லை, நீ அந்த ஈவெண்ட் போறதுல நீ போயிட்டு வா, நைட் மீட் பண்ணுவோம், நைட் பேசிக்குவோம் தெளிவா. ஸோ நான் அவங்களுக்கு விட்டுட்டு நான் வீட்டுல வந்து உட்காந்துட்டு இல்லாத ஓவர் திங்லாம் பண்ணி 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 நான் லைக் சரி அது என்னதான் சொல்லுதுன்னு முழுசா கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நைட்டு போனேன். ஸோ நான் சில கேள்விகள் அதை கேட்டேன். முதல் கேள்வி கேட்டா, நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு, லைக் அப்பப்போ சின்ன சின்ன ஆகியம் வரும், ஏன் இந்த ஹோல்ட் பண்றதுக்கு நீ இப்ப கேட்டப்போ சொன்னது என்னன்னா, முதல்ல என்ன காரணம் சொன்னாங்கன்னா, இல்ல அப்பா உடம்பு முடியாம இருக்காரு, வீட்டுல நிறைய பிரச்சனை, ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு, என்னால எதுலயுமே போக்கஸ் பண்ண முடியல. நீ சொல்றது நீ யோசிச்சு பாரு, தெளிவு ஒரு இது ஒரு ப்ராப்பர் ரீசன் மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லும் போதுதான் ரொம்ப நேரம் கழிச்சு அதுவே என்கிட்ட மறுபடியும் என்ன சொன்னுச்சுன்னா, ஆக்சுவலி சிவா எனக்கு வந்து மேல ஃபீலிங்ஸ் போச்சு அப்படின்னு. ஃபீலிங்ஸ் போச்சு, நான் வந்து ஒரு 3-4 மாசமா உங்ககிட்ட ஃபேக்கா தான் நடந்துட்டு இருந்தேன். இந்த கண்ணுல காதல் இல்லடி, இந்த உதட்டுல உண்மை இல்ல. ஃபேக்கா நடந்துட்டு இருந்துச்சா? ஃபேக்கா நடந்துக்கிட்டேன்னா எப்படி சொல்றேன், எனக்கு முன்ன மாதிரி உங்ககிட்ட பேசும்போது அந்த எக்ஸைட்மெண்ட் வர மாட்டேது. அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. உன்னை போய் பார்க்கணும்ல எனக்கு தோண மாட்டேது. ஒரு வாட்டி சண்டை வரும்போது உன் மேல இருக்கிற ஃபீலிங்ஸ் குறைஞ்சிட்டே போகுது. ஆனா நான் வந்து இதை உங்ககிட்ட சொல்லல, நான் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன், நான் உங்ககிட்ட ஃபேக்கா தான் நினைச்சிட்டு இருந்தேன். அது ஹோல்ட் பண்ணி இருந்துச்சுல அந்த இடத்துல. ஸோ நான் நேராக கேட்டேன், என்னன்னா என்னால ரிலேஷன்ஷிப்லாம் ஹோல்ட் பண்ண முடியாது, இங்கேயும் முடிவு எடுத்துக்கோ, இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணனா we can just forget இந்த கான்வர்சேஷன் நடந்தது, இது அப்படியே மறந்துட்டு இதை பத்தி பேசவே வேணாம், என்ன தப்பு நடந்துச்சோ நம்ம அதை ஃபிகர் அவுட் பண்ணிட்டு we can just move on. இல்லையா உனக்கு வேணாவா, இங்கே just tell me you want to break up with me, just go. யோசிக்கவே இல்லை, ஓகே let's break up. சாம்பார் அப்ப எனக்கு அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது, ஓகே பிரேக்கப்பா சரி போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங்ல வந்து அந்த கோவம் இருக்கும்ல, அந்த கோவத்துல வந்து அதை பத்தி யோசிக்கும் போது கடுப்பாகும், நமக்கு ஒன்றும் தோணாது. ஆனா போக 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 அதோட தாட்ஸ் என்ன ரொம்ப கட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. Actually, you know what's the thing? When guys break up, they only feel it after a few weeks.
Girls when they break up, they already went through all that. அவங்க ஒரு இதை முடிவு பண்ணிவிட்டு தான் பிரேக்கப் பண்ணுவாங்க. எனக்கு கடைசி வரைக்கும் என்னன்னா வந்து இதுக்கு ஒரு க்ளோஷர் இல்லாமலே இருக்கே அப்படின்னு தான் எனக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா அது வந்து யூனிவர்சிட்டியில இருக்கும்போது செம்ம இன்ட்ரோ என் கூட இருக்கிற அதோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு நல்லா தெரியும். அவங்க என் கூட நல்லா பழகுவாங்க. அதுல வந்து ஒரு பையன் இருந்தான். ஸோ நான் அந்த பையனை கூப்பிட்டு நான் கேட்டேன், எங்களுக்குள்ள பிரேக்கப் ஆச்சு உனக்கு தெரியுமா? தெரியும் ப்ரோ, ஏற்கனவே சொல்லிட்டாங்க. என்னை வந்து பாக்குறதுக்கு முத நாள் அவன்கிட்ட போய் பார்த்து சொல்லியிருக்கு இது எல்லாத்தையும். இந்த மாதிரி நான் இவன் கூட பிரேக்கப் பண்ண போறேன் அப்படின்னு. பத்தியா சொன்னல பொண்ணுங்கன்னா பிளான் பண்ணி பண்ணிருக்குங்க. பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. ஸோ நான் அவன்கிட்ட கேட்டேன், லைக் என்ன சொன்னுச்சு, என்ன இஷ்யூ, உங்ககிட்ட கரெக்டா இதுதான் இஷ்யூன்னு சொன்னிச்சா? ஸோ அது வேற ஒரு பையனை பார்த்துருச்சு ப்ரோ, உங்களுக்கு அது தெரியாதா? அசையாத மரம் ஒன்று உயிந்தது கீழே. என்ன சொல்ற? வேற ஒரு பையனை பார்த்துருச்சு. எனக்கும் புரிஞ்சிச்சு, வேற ஒரு பையனை பார்த்துருச்சா? என்ன ப்ரோ சொல்றீங்க? ஏதாவது இருக்கா ப்ரோ? அது இன்டர்ன் செய்யற இடத்துல ஏதோ கூட வேலை செய்யற பையன், லைக் ஒரே இடத்துல இருக்கிற பையன் சொன்னுச்சு. அந்த பையன் என்ன சொல்லியிருக்குன்னா, நான் வேலை செய்யற இடத்துல இந்த பையன் இருக்கான், லைக் ரொம்ப நல்ல பையன். சிவா வந்து எனக்கு ரொம்ப டைம் கொடுக்க மாட்டேன்றான், என்ன ரொம்ப கேர் பண்ண மாட்டேன்றான். இவன் என்ன நல்லா கேர் பண்ணிக்கிறான், நல்லா பாத்துக்கிறான். ஸோ எனக்கு இந்த பையன் மேல பிடிச்சிருக்கு. சிவா மேல இருந்து எனக்கு ஃபீலிங்ஸ் போச்சு. எனக்கு அது தெரிஞ்சிருச்சு. நீ கேப் விட்ட, அவன் புந்துட்டான். அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. ஸோ நான் பெருசா அவங்க வாழ்க்கையில இப்போ இன்வெஸ்ட் பண்றதும் இல்லை. எனக்கும் தனியா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துருக்காங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. சரி, anyways, thank you so much Siva for sharing your story. Thank you bro, thanks for calling. சிவா மனசுல சக்தி மாதிரி சிவா மனசுல நிறைய பக்தி வந்திருக்கு. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? நிறைய காதல் கதை வந்து இப்படிதான் இருக்கணும், புனிதமா இருக்குன்னு கேள்விப்பட்டீங்களே. ஒரு பையன் புனிதமா இருந்து சூத்தடி வாங்கினது தான் இந்த கதை. வித் த பிக் சே, உங்களுக்கு வந்து இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. அதே நேரத்தில் நீங்க என்னங்க நினைக்கிறீங்க இந்த மாதிரி பிள்ளைங்களா இருக்கும்போது, லைக் a guy who works really hard and ends up getting downed by the girl because he doesn't spend enough time with her. Is it fair for the guy because he's actually working really hard to make his life secure? So அந்த நேரத்தில் இருக்கும்போது ஒரு பொண்ணா இருக்கும்போது நீங்க வந்து விட்டுட்டு போனீங்கன்னா அது நியாயமா? அதே நேரத்தில் who you think was at fault, the guy or the girl? Let me know in the comments down below. Until then, I'll see you in the next episode. My name is Jivan and this is Kadala Kadala.